அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனலில் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் என்ன தெரியுங்களா? அண்ணாமலை வந்து பாஜக வந்து வெளியேறிட்டார். அண்ணாமலை வெளியேறிட்டாராம். என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு வர செய்தி என்னென்னா, பாஜக தான் அண்ணாமலையை தூக்கி எறிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி தான். உடனே தூக்கி எறிஞ்சிருச்சா, உடனே அவர் என்ன பண்ணணும், புது கட்சி ஆரம்பிக்கணும். அதான் இன்றைக்கி வீடியோ போட்டு மனுஷன் ஆத்த நாற்றி வச்சுருக்கார். ஏதோ இவர் தமிழ்நாட்டில் பெரிய புரட்சி செஞ்ச மாதிரியும், இவர் ஏதோ மக்களுக்கு சேவை செஞ்ச மாதிரியும், கடந்த 6 வருஷமாக இவர் பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அப்படியே இவர் என்னென்னமோ பண்ணிட்டாரு, பல பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டாரு, இவர் தான் ஏதோ திமுக வந்து எதிர்த்தார் அப்படிங்கிற அளவுக்கு, இவர் தான் எதிர்கட்சியாக இருக்க போகிற, இவர் தான் இளைஞருக்கு நாயகன் அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் பேசுகிறாங்க. சாட்டை கூட பேசினாப்புல. எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி அண்ணாமலை என்னத்தையா பண்ணி கிழிச்சார்? ஒன்றுமே பண்ணி கிழிக்கல. இங்கே கர்நாடகாவில் மேகதாதானை கட்டுவாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. இந்த பக்கம் வந்து இந்த கேரளாக்காரங்க வந்து அந்த அணை என்ன அது கட்டுவாங்க, அதுக்கும் வாய் திறக்க மாட்டாங்க. பாலாறு பிரச்சனை, எந்த பிரச்சனைக்கும் வாய் திறக்க மாட்டார் இந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டி. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வெத்து வேட்டு தான் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. அது சாட்டை கூட புகழ்ந்தது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னையா அது, திமுக எதிர்த்தார், வாட்ச் மேட்ரு என்னென்னமோ, அதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. இந்த டிஎம்கே ஃபைல்ஸை வந்து வெளியிட்டார். பாஜகவில் இருக்கிறனால அவர் வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல் பண்ணணும் அப்படின்னு சும்மா அதெல்லாம் ஒரு செட்டப் நாடகம், அவ்வளோதான். மற்றபடி அதெல்லாம் என்னாச்சு, ஒன்றும் இல்லை, குப்பை. அண்ணாமலையே வந்து என்ன சொல்லிட்டுருந்தாரு, எனக்கு வந்து வாடகை கொடுக்கவே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறேன்னாங்க. கடைசியில் யாரா அந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தா லஞ்சம், ஊழல், லாவணியம் தான் வாங்கி வச்சுருக்காரு. கோயம்புத்தூரில் அவ்வளோ சொத்து, ஒன்றுமே இல்லாத ஒரு, நான் ஏழை தாப்பனோட மகன் சொன்னவர், எவ்வளோ சொத்து வந்துச்சு, வாடகை கொடுக்க முடியாது, எவ்வளோ சொத்து, எல்லாம் பொய் பிராடபத்தில் நடந்தால் ஒட்டுமொத்தமாக என்னென்னா இந்த அண்ணாமலை இன்றைக்கி நல்ல மாதிரி உட்காந்துட்டு நான் புது கட்சி ஆரம்பிக்க போகிறேன், இளைஞரோட நம்பிக்கை நட்சத்திரம் வந்து நான் தான் அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்னா ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இந்த பின்னணி இன்னும் முழுசாக நான் வைக்கிறேன். என்ன நடந்துச்சு, அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கு என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது 2024 எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி வந்து நான் அழிச்சு போடுவேன்ட்டாப்புல. பாஜக மாநில தலைவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே கண்ணியமாக பேசுவாங்க, ஒரு அரசியல் ரீதியாக தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த சீமான் எப்படி பாஜக வந்து விமர்சனம் பண்ணுறாரோ அது மாதிரி தான் பதிலுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் விமர்சனங்கிற பேரில் ஒரு எல்லைக்கு மீறி போய் நாம் தமிழ் கட்சி அழிச்சிருவேன், அதிமுக அழிச்சிருவேன், 2024 அப்புறம் நாம் தமிழ் அப்படிங்கிற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னையா அப்படி, என்னையா உனக்கு திமிரு, என்னையா பாஜக மாநில தலைவர்னா நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி நம்மலாம் கேட்டான். அப்போ கூட அந்த சீமான் கேட்டார், நீ பாஜக அப்படிங்கிற கட்சியில் ஒரு மேஸ்திரியாக இருக்க, மாநில தலைவர் வந்து ஒரு மேஸ்திரி பதவி, மேலே இருக்கிறார் மோடி அமித்ஷா, அவர் சொல்கிறத கேட்டு தான் நீ நடக்கணும். நீ கேட்டு நடக்கணும், அவனை தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அவங்கள நாளைக்கு வந்து எடப்பாடியோட கூட்டணி வரணும் அப்படின்னா எடப்பாடி வந்து சொல்லுவார், அண்ணாமலை வேணாம், ஏன்னா அதிமுக அழிச்சிட்டேன்னு சொல்கிறாரு, எடப்பாடி வந்து என்னை தற்குறிங்கிறாரு, எடப்பாடி வந்து காலில் விழுந்து வந்தவர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எடப்பாடி வந்து இந்த மாதிரி அண்ணாமலை மாநில தலைவர் பதவியை தூக்க நான் கூட்டணி வைக்கிறேன்னா மோடி வந்து உன்னை தூக்கிடுவார், அமித்ஷா தூக்கி திருவாணிக்கணும்னு சொன்னார். அதான் நடந்துச்சு. 2024 அப்புறம் நாம் தமிழ் கட்சி அழியலை, நாம் தமிழ் கட்சி அங்கே தான் இருக்குது. மற்றபடி அதிமுக அழிஞ்சது யாருன்னா இவரே அழிஞ்சிட்டார். 2024 அப்புறம் இவருக்கு பதவியே போச்சு, மாநில தலைவர் மேஸ்திரி பதவியும் போச்சு. அப்போ என்னென்னா அந்த அளவுக்கு ஒரு ஆள் சீமான் தமிழ் தேசியம் பேசுகிறாரு, அது பிரிவினம் செப்பரேஷன் சொல்லி அந்த நாம் தமிழ் சின்னத்தை கரெக்டாக நம்மளுக்கு தான் 5 தேர்தல் வந்திருக்கு. அந்த விவசாய சின்னம் பழசு, அதை அப்படியே ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு வீரா ரெட்டிகிட்ட வந்து கொடுத்து பல திட்டங்களை திட்டி நாம் தமிழ் கட்சி எப்படியாவது வீழ்த்தலான்னு சொல்லி பார்த்தாரு. கடைசியில் அவரே வீழ்ந்து போய் அவரே தெளிவானார் அண்ணாமலை. அவ்வளோதான் அவரோட ரோல், மற்றபடி ஒன்றுமே பண்ணலை. என்னமோ இவர் புரட்சி செஞ்சுட்டாரு, அப்படியே இவர் வந்துட்டாருன்னா அப்படியே இளைஞர்கள்லாம் ஓட்டு போட்டுறான், ஒன்றும் கிடையாது. இப்போ அது கோயம்புத்தூரில் அப்படின்னா ஒரு புரட்சி செஞ்சவராக இருந்தால் 2024 தோற்றுருக்கணும்ல. 1,00,000 ஓட்டில் தோற்று போனார் அண்ணாமலை. அவ்வளோதான் அண்ணாமலையோட மதிப்பு, மாசு எல்லாமே. சாட்டை என்ன கூட சொன்னார், அது எனக்கு காமெடியாக தான் இருந்துச்சு. என்னையா அண்ணாமலைக்கு இவ்வளோ செம்பு தூக்குறாப்புல சாட்டை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. செம்பு இல்லை, அது ஒரு அண்ணாமலை யார், அண்ணாமலை ஒன்றுமே இல்லை. தமிழ்நாடு அரசியல் அண்ணாமலை யார், ஒன்றுமே இல்லை. அவர் ஜீரோ. 2026 எலெக்ஷனில் இவர் தலைவர் பொறுப்பில் ஒன்றும் இல்லை. பாஜக சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு 4-5 தொகுதியை கொடுத்துட்டு இங்கே நீங்கள் வந்து தேர்தல் பொறுப்பாளராக இருங்கன்னு, எங்கள் அப்பாவுக்கு முடியலை அப்படின்ட்டு போனார். அவ்வளோதான், இவரோட ஒத்துமொட்ட அரசியலே வந்து இவ்வளோ தான். சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். என்ன நடந்திருக்கு, ஏன் தனி கட்சி தொடங்குறாரு, எதனால் இவர் வந்து கட்சியை விட்டு வெளியே வந்திருக்காரு அப்படின்னா, இவருக்கு வந்து திருப்பி மாநில பதவி வந்து வேணும், மாநில தலைவர் அப்படிங்கிற பதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் கடந்த 2-3 வருஷமாகவே வந்து பாஜக மேல் இடத்துல வந்து இவர் கேட்டே இருந்திருக்காரு. ஆனால் பாஜக என்ன ஸ்ட்ரிக்டாக வந்து முடிவு பண்ணாங்க அப்படின்னா, உனக்கு மாநில தலைவர் அப்படிங்கிற பதவி இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அது என்ன இலக்கணேசன் கொடுத்துட்டீங்க 2-3 தடவை, எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? நான் பாருங்கள் 2024 காலகட்டத்தில் நான் 18% வாங்கி காட்டினேன், பாஜக டபுள் டிஜிட்டில் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்லாம் வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட இல்லைப்பா நீ மாநில தலைவர் பதவிக்கு வந்து லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி பாஜக மேலே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இவர் வந்து காலில் விழுகாத குறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்தளவு காலில் விழுந்துட்டாப்புல, எனக்கு மாநில தலைவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி மோடி காலையும் அமித்ஷா காலையும் விழுந்து எனக்கு மாநில தலைவர் பதவி வேணும் வேணும் வேணும்னு இருக்காப்புல.
மாநில தலைவர் பதவி இருந்தால் தான் நான் வந்து அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், வேறு ஏதாவது பதவி வச்சுக்க, நீ வந்து இணையமைச்சரா மத்திய இணையமைச்சராரு இல்லை வேறு ஏதாவது பொறுப்பில் இருந்துக்க, இல்லை நான் அந்த பொறுப்பில் தான் இருப்பேன் அப்படின்னு இவர் பேச. ஆனால் என்ன பண்ணுறது, இவர் வந்து எவ்வளோ தான் காலில் விழுந்து கதறினா கூட அமித்ஷா வந்து ஒரே முடிவாக இருந்துட்டார், உடனே வந்து மாநில தலைவர் பதவி கிடையாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன அப்படின்னா, இப்போது இவங்க திருப்பி வந்து 2029 காலத்தில் பாஜக பொறுத்தவரையும் அதிமுக கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விரும்புகிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அந்த ஒப்பந்தம் தான் வந்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி நம்ம வந்து 2029 நம்ம கூட்டணி வைக்கிறோம், 2026 கூட்டணி வச்சா 2029 நம்ம வந்து கூட்டணி வைக்கிறோம், இந்த மாநில தலைவர் அண்ணாமலை பதவியை மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து செக் வச்சு விட்டாப்புல எடப்பாடி பழனிசாமி. இப்போ அந்த செக் வச்சு விட்டனால இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநில தலைவர் பதவி கொடுக்க முடியாது. இவர் காலில் வந்து என்ன கதைன்னா கூட அதான் எடப்பாடி சொல்லிட்டார், நான் கூட்டணி வர்றேன். 29 ஆல்ரெடி எடப்பாடி என்ன பண்ணிட்டார், ஃபிக்ஸ் பண்ணிட்டார் கூட்டணிக்கு. 2026 கூட்டணிக்கு வரும்போதே பாஜக என்ன சொல்லிங்கன்னா, 2029லையும் நீங்கள் வந்து என்னோட கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிறோன்னே, அதுக்கு எடப்பாடி வந்து அப்போ மாநில தலைவராக அண்ணாமலை வந்து வேணாம், வேறு யாரை வேணால் போடுங்க, அதுலேயும் மெயினாக நயினா நாயந்தனை போடுங்க, அவர் வந்து நம்பான்னு சொல்லி அதை ஒப்பந்தமாகி போச்சு. புரியுதுங்களா? அதனால் அமித்ஷா வந்து கொடுக்கல. இப்போது அவர் கொடுக்கல வாண்டானா அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு பதவி தர முடியாது, நீ வெளியே போனால் போய்க்க அப்படின்னு சொல்லி தலைமுழுகிட்டார். ஏன்னா இவர் ஒருத்தர் நம்பிட்டு இருந்தோம்னா ஒட்டுமொத்தமாக கட்சி வந்து பூஜ்ஜியமாயிரும். இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறனால தான் பாஜக ஏதோ குதிரை சவாரி பண்ண முடியும். பாஜக தனியாக நின்றுச்சு, அண்ணாமலை என்ன சொல்லுவார், எடப்பாடியோட கூட்டணி வேணால் தனியாக நிற்கணும்பார். அப்போ என்ன ஆகும், பாஜக மேற்கொண்டு சுழியமாயிட்டே தான் போகும். அதனால நீ என் கட்சிக்கு தேவையில்ல, நீ சொல்கிறது எதுவுமே வந்து செயல்படுத்த முடியாது, ஒரு ஓரமாக போய் நீ வேணால் கட்சியை ஆரம்பிச்சுக்க போன்னு சொல்லி அமித்ஷா வந்து அண்ணாமலையை தூக்கி எறிஞ்சிட்டார். அதான் நடந்திருக்கு. இவர் என்ன தான் கேட்டால் கூட வாய்ப்புள்ள ராஜா அப்படின்ட்டாங்க உடனே. ஆனால் இப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா, நான் வந்து அப்படியே பாஜக அப்படி என்னென்னமோ சொல்கிறார். இவர் ஏதோ எனக்கு அதான் புரியல, இவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு ஏன் பண்ணார், ஒன்றுமே பண்ணல. அண்ணாமலை ஒன்றும் பண்ணல, எந்த நல்லதும் பண்ணல. காவேரி பிரச்சனை ரோடு இல்லை, தமிழ்நாடுன்னு ரோடு இல்லை, நான் ப்ரௌடு கண்ணடிக்காடா, இவர் ப்ரௌடு கண்ணடிக்கா, அவ்வளோதான் இவரோட அரசியல். என்ன ஆட்டுக்குட்டியை மேலே போட்டுக்கிட்டு நான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தேன் அப்படின்ட்டு அவ்வளோதான். தமிழ்நாடு மக்களை வந்து ஏமாற்றலாம், ஈஸியாக ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு இதில் நான் விவசாயி அப்படியோட மகன் அப்படின்ட்டு எல்லாம் வந்து ஒரு பின்பம், மாய பின்பம், ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பின்பம் அண்ணாமலை, அவ்வளோதான். மற்றபடி ஒரு ஒன்றும் இல்லை. அவர் காவேரி விஷயம் நோட்டு இல்லை, கர்நாடகா இல்லை, தமிழ்நாடு நோட்டு இல்லை, கர்நாடகா அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அவ்வளோதான் அவருடைய ஒட்டுமொத்த அரசியல், அவ்வளோதான் முடிஞ்சு. இவர் ஒன்றுமே தமிழ்நாட்டு மக்களுக்காக பண்ணல. உண்மை சொல்ல போனால் தமிழர்களுக்கு வந்து எதிராக தான் இருந்திருக்கு. அதான் தமிழ் தேசியம் பேசுகிறது பிரிவினைவாதம், நான் கட்சியை தடை பண்ண போகிறேன், நாம் தமிழ் கட்சியை அழிச்சு போடுவேன், ஒழிச்சு போடுவேன், கிழிச்சு போடுவேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ன, தெருவை நிப்பாட்டிட்டாங்க பாஜக. அப்போ தான் சீமானோட வந்து திருப்பி சமரசம் பேசுனது. அண்ணன் நாம் தமிழ் கட்சி அழிச்சு பண்ணி சொன்னார்ல, சவாலில் தோற்று போய் சீமான்ட்ட வந்து அப்புறம் அண்ணன் ஒன்று அப்படின்ட்டு அவர் வந்து சீமானை வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாராம், இவர் வந்து தேசியத்துக்குள்ளே தமிழ் தேசியம் பேசுகிறாராம். அப்படி இனவாதம் பேசுகிறாருங்கிறத மாதிரி தேசியத்துக்குள்ளே தமிழ் தேசியம் பேசுகிறாருன்னு வந்தது. அவ்வளோதான் அண்ணாமலை வந்து ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அவரெல்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாது. அவருக்கெல்லாம் இந்த ஊடகத்தில் இவ்வளோ தூரம் ஹைப்பே தேவையில்லை. பொது கட்சி ஆரம்பித்தார்னா 10ஓட 11 அவ்வளோதான் வந்து போவார். அவ்வளோதான். மிஞ்சி போனால் என்ன, காசை வச்சுருக்காரு தெரியும். அதை வச்சு ஒரு 4-5 கூட்டணி கூட்டுவார், ஒரு 10-20% வாங்குவார், அவ்வளோதான். அந்த மற்றபடி அண்ணாமலை அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒன்றும் இல்லை. இதில் நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்போ இந்த ரவீந்திரன் துரைசாமிலாம் அண்ணாமலை சீமான் கூட்டணி போகிறாங்க அப்படின்னு சொல்லி, சீமானை வந்து கூட்டணி வச்சா வைக்கட்டும், வைக்காமல் இருந்தால் போட்டோம், அதை பற்றி நம்ம வந்து இது பண்ணுறதில்ல. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் கூட்டணி வச்சா நானே கட்சியில் வந்து இருக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து வெட்டு வேட்டு அரசியல். நேற்று வரையும் பாஜக இருந்துட்டு முழு சங்கியாக வந்து இருந்தால், இந்த ஆளெல்லாம் வந்து ஒரு சரி, அவர் வந்து ஒரு மனுஷன், ஒரு தமிழராக இருக்கனால ஏதோ பிறந்தநாள் வாழ்த்து, ஏதோ பார்த்தா வணக்கம், அவ்வளோதான், ஒரு மாண்பு, அதோட நிப்பாட்டிக்கணும். மற்றபடி கூட்டணியை அந்த மாதிரிலாம் போச்சுன்னா நாம் தமிழ் கட்சிக்கு வந்து செட் ஆகாது. நானே 50 வீடியோ போடுவேன் அண்ணாமலைக்கு ஆதரிச்சு இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கிறேன். இது குறித்து உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.